தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்க நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாக பேசிக்கொண்டு வருகிறார். 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், எதிர்த்து நிற்காதீங்க, ஒற்றுமையாயிருங்க, ஒரு மனதாயிருங்க என்பதாக சொல்லுகிறார். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல், பெருமைக்குரியவ கொண்டு வருகிறதை, பெருமையானதை, உங்களை தேவன் தந்திருக்கிற காரியங்களை வைத்து உங்களை உயர்த்தாதபடி மேட்டிமையான காரியங்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களை எப்பொழுதும் கனம் பண்ணுங்க என்பதாக இங்கு சொல்றார். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீங்க. நீங்க தான் பெரிய படிச்சால் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் வேதம் தெரியும், உங்களுக்கு தான் அபிஷேகம் இருக்கு, உங்களை தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, உங்களை விட வேற ஆள் கிடையாது என்று எண்ணாதீங்க. உங்களையே நீங்க பெரிய ஆள் என்று, புத்திமான் என்று, நீங்க தான் பெரிய ஆள் என்று எண்ணாதீங்க. ஆண்டவருக்கு எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் சமந்தான். அவருடைய பிள்ளைகளா இருந்தா அவருடைய வசனத்தின்படி வாழுகிற எல்லாரையும் ஒரே நிலையில தான் அவர் வச்சு பார்ப்பாரு. நாங்க தான் பணக்காரவன், படித்தவன், பெரியவன், பெரிய பதவி, பெரிய காரியங்கள் என்று வச்சு பார்க்கறது மனுஷன், தேவன் கிடையாது. என் ஆண்டவர் அப்படி பார்க்கறது கிடையாது. ஒரு பட்சாபாதம் பார்க்கிற தெய்வம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியாக பார்க்கிறார். அவர் அப்படி பார்க்கும்போது நாங்களும் அப்படியாக பார்க்க வேண்டும், எண்ண வேண்டும் என்பதாக சொல்லிட்டு, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவதை செய்ய நாடுங்கள். ஒருத்தன் தீமை செய்துட்டான், அதுக்கு பதில் நீங்க தீமை செய்யாதபடி அவனுக்கு நன்மை செய்யுங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க சொல்லி போட்டு யோக்கியமான வேலை செய்ய நாடுங்க. யோக்கியமானது, இது சரியானது, எது தேவனுக்கு பிரியமானது, எது வேதத்தின்படி செய்யத்தக்கது, எது தேவன் விரும்பத்தக்கது, எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கத்தக்கது என்று அறிந்து புரிந்து எப்பொழுதும் யோக்கியமானது, சரியானது, அயோக்கியமானது அல்லாதபடி யோக்கியமானது செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதாக என் ஆண்டவர் எங்களிடத்தில் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் மூலம் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் இப்படியாக வாழ வேண்டும் என்று. கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்கு. எல்லாரோடையும் என்ன செய்தான்னு, எவ்வளவு வருத்தான்னு, எவ்வளவு தூஷித்தான்னு, எவ்வளவு தள்ளினான்னு, எவ்வளவு புறங்கூர்னான்னு, எவ்வளவு எரிச்சல் பட்டான்னு, பொறாமப்பட்டான்னு, எல்லாரோடையும் சந்தோஷமா சமாதானமா இருங்க என்பதாக இங்கே சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒருத்தரையும் பழிக்கு பழி வாங்காதபடி, அவன் செய்ததற்கு பதில் செய்யாதபடி, ஆண்டவரை போல நேசித்து, ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், நடக்கட்டும் என்று அவருடைய கரத்துல
எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பழி வாங்குறவர்களை நேசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் எங்களுக்கு நீதி செய்கிறவராக எப்போதும் இருப்பார். அதான் சொல்றார், பழி வாங்குறது அவருக்குரியது, அது எங்களோட வேலை இல்லை, எங்களுடைய காரியங்கள் அல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் இப்படியாக வேதம் சொல்லுகிறபடி வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.